வணக்கம். மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய குடும்பத்தில் மறைக்கப்பட்ட வேதனைகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெளிப்பட போகுது. மீனம் ராசிக்கு 2ஆம் வீடு குடும்பஸ்தானமாகவே இன்னும் கருதப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. குடும்பத்தின் அமைதிக்காகவும் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவும் அல்லது கௌரவத்திற்காகவும் நீங்கள் வெளியில் சொல்லாமல் மனதிற்குள்ளேயே பூட்டி வைத்திருந்த சில ரகசியமான வேதனைகளும் அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்கான தீரா மனஸ்தாபங்களும் தற்போதைய கோச்சார கிரக நிலைகளால் வெளியில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடும். நீங்கள் முடிந்த அளவுக்கு உங்கள் மீது நம்பிக்கை வைத்து எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு செயலையும் செய்தால் அதில் போதுமான அளவுக்கு நன்மைகள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே கிடைக்கும். சொத்து விவகாரங்களோ அல்லது குடும்பத்தினரின் ஆரோக்கிய குறைபாடுகளோ அல்லது தம்பதியினருக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளோ எதுவாக இருந்தாலும் சரி, அது எரிமலையாக வெடிக்கக்கூடிய ஒரு சூழலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். இந்த தருணத்தில் நீங்கள் மன உறுதியை கைவிடக்கூடாது என்பது தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிக முக்கியமான ஒன்று. ஜோதிட ரீதியாக இந்த சோதனை காலத்தில் நீங்கள் காட்டக்கூடிய நிதானங்களும் ஆன்மீக பலங்களும் மட்டுமே தான் குடும்பத்தை உடைந்து போகாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு பிணைப்பாகவே இருக்கும். ஆனால் உங்களுடைய குடும்பத்திலே உங்களை புரிந்து கொள்ளாமல் நடத்தக்கூடிய சில வேதனைகள் தான் இன்னும் மனதிற்குள் சில விஷயங்களையும் தேடி கொடுக்கும். நீங்கள் வெளியில் எப்பொழுதும் சிரித்த முகத்துடனும் மற்றவர்களின் கஷ்டங்களுக்கு தோள் கொடுப்பவர்களுமாகவே மட்டுமே தான் இதுவரைக்கும் நீங்கள் காட்சியளித்தீர்கள். ஆனால் உங்களுடைய உள்ளத்தின் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய தனிமைகளும் ஏமாற்றங்களின் வழிகளும் நீங்கள் சிந்திய ரகசிய கண்ணீர்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கும் எந்த ஒரு மனிதருக்கும் தெரியாது. ஜோதிட ரீதியாக 12ஆம் வீடு அந்தரங்கமான வேதனைகளை குறைக்கும். நமக்கென்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லையே, நம்முடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளக்கூட ஒரு ஜீவன்கள் கூட இல்லையே என்று நள்ளிரவில் நீங்கள் சிந்திய கண்ணீர் துளிகள் இன்னும் ஏராளமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த வழியை யாரிடமாவது கூறினால் நம்மை தவறாக எடை போட்டு விடுவார்களோ என்ற பயத்தில் அதை உள்ளுக்குள்ளேயே நீங்கள் பூட்டி வைத்து கொண்டு எல்லா விதமான வழிகளையும் முதிர்ச்சியடையவே நீங்கள் செய்திருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில ரகசிய கண்ணீரும் மனதிற்குள் அனுபவித்த அத்தனை வேதனைகளும் வீண் போகவில்லை என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவை உங்களை ஆன்மீக ரீதியாகவும் உலகியல் ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய முதிர்ச்சியடைந்த மனிதராகவே இன்னும் மாற்றி போட்டு கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமைகளும் மனிதர்களின் போலித்தனத்தை கண்டு புன்னகையோடு கடந்து போகக்கூடிய ஒரு பக்குவத்தையும் அந்த வழிதான் உங்களுக்குள்ள நிச்சயமாகவே கற்றுக் கொடுத்திருக்கும். இன்று நீங்கள் இவ்வளவு அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்கிறீர்கள் என்றால் அதற்கு நீங்கள் கடந்து வந்த அந்த நரக வேதனைகள் தான் காரணம். ஆனால் அந்த நரக வேதனைகளை நினைத்து பார்க்கும் பொழுதே உங்களுடைய மனதிற்குள் ஒரு கஷ்டமும் ஒரு கண்ணீரும் நிச்சயமாகவே படிந்து கிடக்கும். மீண்டும் அந்த பழைய ஏமாற்றங்கள் நடக்காமல் பார்த்து கொள்வது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது. நம்பிக்கையை மெதுவாக நீங்கள் அனைவரின் மீதும் இனிமேல் வைக்க வேண்டும். ஆனால் பொய்யான வாக்குறுதிகளை இனிமேல் நீங்கள் ஏற்காமல் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் பொய் கூறுகிறானா உண்மைகள் கூறுகிறானா என்பதை அவனுடைய கண்களை வைத்தே பார்த்து கொள்ளலாம். எனவே இனி வரக்கூடிய நாட்களிலாவது அதை நீங்கள் செய்து பாருங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் எந்த நபர்கள் உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் என்பதை இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். சில நபர்களை போலியான நபர்களை காட்டியும் கொடுக்கும். இந்த மாதிரி நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்படுதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமாக பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மீனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் செயல்பாடுகளில் ஒரு சோர்வுகள் என்பது நிச்சயமாகவே உண்டாக ஆரம்பிக்கலாம். மீனம் ராசி என்பர்களை போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சோர்வுகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து சென்றால் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாதகமாகவே மாறி எல்லா விதமான நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு காரியங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக நீங்கள் நடந்து கொண்டால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை இனிமேலாவது தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். மனதில் இருந்த சோர்வுகள் குறைந்து உற்சாகங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்க தொடங்கும். மீனம் ராசி என்பர்களை
சில காலங்களில் உடல் சோர்வை விட மனசோர்வுத்தான் அதிகமாக இருக்கும். வெளியில் எல்லாம் சரியாக இருப்பது போல தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள பல எண்ணங்களும் பல கவலைகளும் பல எதிர்பார்ப்புகள் மனதை அழுத்தி கொண்டே தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். நீங்கள் மற்றவங்களுக்கு தைரியத்தை தேடி கொடுத்தாலும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சோர்வை யாரிடமும் நீங்கள் வெளிப்படுத்தாமல் இருந்த ஒரு நாட்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஏமாற்றங்கள், தாமதங்கள், நிறைவேறாத ஆசைகள் உங்களுடைய மனதில் ஒரு பாரமாகவே மாறியிருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த மனசுமைகள் என்பது குறைந்து மீண்டும் ஒரு புதிய உற்சாகம் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே உருவாகும். ஜோதிட பார்வையில் மீனம் ராசியான உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் போது வாழ்க்கையின் பல துறைகளிலும் முன்னேற்றங்கள் என்பது ஏற்படும் என்று கூறப்படுகிறது. உங்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளும் விஷயங்களில் கவனத்தை நீங்கள் செலுத்த ஆரம்பிக்க வேண்டும். பழைய கவலைகளை விட்டுட்டு எதிர்காலத்தை நோக்கி பார்க்கக்கூடிய மனநிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக போகுது. உங்களுடைய உள்ளுணர்வு உங்களுக்கு சரியான பாதைகளை இப்பொழுது தேடி கொடுக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு மனதில் ஒரு நிம்மதியும் என்னால் முடியும் என்ற நம்பிக்கையும் மீண்டும் உருவாக்கக்கூடிய ஒரு காலங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே அமைத்து கொடுக்கும். இப்படிப்பட்ட காலங்கள் அமைகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் இப்பொழுது சற்று கொஞ்சம் கவனித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எழுந்து நடப்பதற்கே சலிப்பாக இருந்து அந்த நிலைமைகள் என்பது மாறி தற்பொழுது லக்ன பலம் கூடுவதால் மனதிற்குள் ஒரு புதிய புத்துணர்ச்சிகளும் உற்சாகங்களும் வெள்ளம் என பாயத் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. அந்த காலகட்டங்களை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எல்லா விதமான விஷயங்களிலும் ஒரு மாற்றங்கள் என்பது உங்களுக்கு தானாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட நிலைமைகள் ஏற்படுதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. நீங்கள் உங்களை நம்புங்கள், எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க்கைக்குள்ள சாதகமாகவே மாறி எல்லா விதமான நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு காரியங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக நீங்கள் நடந்து கொண்டால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை இனிமேலாவது தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். மனதில் இருந்த சோர்வுகள் குறைந்து உற்சாகங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்க தொடங்கும். மீனம் ராசி என்பர்களை சில காலங்களில் உடல் சோர்வை விட மனசோர்வுத்தான் அதிகமாக இருக்கும். வெளியில் எல்லாம் சரியாக இருப்பது போல தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள பல எண்ணங்களும் பல கவலைகளும் பல எதிர்பார்ப்புகள் மனதை அழுத்தி கொண்டே தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். நீங்கள் மற்றவங்களுக்கு தைரியத்தை தேடி கொடுத்தாலும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சோர்வை யாரிடமும் நீங்கள் வெளிப்படுத்தாமல் இருந்த ஒரு நாட்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஏமாற்றங்கள், தாமதங்கள், நிறைவேறாத ஆசைகள் உங்களுடைய மனதில் ஒரு பாரமாகவே மாறியிருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த மனசுமைகள் என்பது குறைந்து மீண்டும் ஒரு புதிய உற்சாகம் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே உருவாகும். ஜோதிட பார்வையில் மீனம் ராசியான உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் போது வாழ்க்கையின் பல துறைகளிலும் முன்னேற்றங்கள் என்பது ஏற்படும் என்று கூறப்படுகிறது. உங்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளும் விஷயங்களில் கவனத்தை நீங்கள் செலுத்த ஆரம்பிக்க வேண்டும். பழைய கவலைகளை விட்டுட்டு எதிர்காலத்தை நோக்கி பார்க்கக்கூடிய மனநிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக போகுது. உங்களுடைய உள்ளுணர்வு உங்களுக்கு சரியான பாதைகளை இப்பொழுது தேடி கொடுக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு மனதில் ஒரு நிம்மதியும் என்னால் முடியும் என்ற நம்பிக்கையும் மீண்டும் உருவாக்கக்கூடிய ஒரு காலங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே அமைத்து கொடுக்கும். இப்படிப்பட்ட காலங்கள் அமைகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் இப்பொழுது சற்று கொஞ்சம் கவனித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை